கைஸ், இந்த வீடியோவில் நம்ம 4 இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு 100% புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரி வைக்கும்போது உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஸ்விஃப்ட் கீபோர்டுன்னு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன இமேஜஸ் கிடைக்கும். பாருங்கள், நான் அதை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பொறுமையாக காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸை வச்ச உடனே நீங்கள் coolsymbols.com அப்படின்ட்டு போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஸ்கொயர் சிம்பிளை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அது உங்களோட கீபோர்டில் காப்பி ஆகிடும். அண்ட் தென் இப்போ நீங்கள் கீபோர்டை ஓப்பன் பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இதை ஃப்ரேமாக யூஸ் பண்ணலாம். இப்படி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்னொரு ஃபோட்டோவுக்கும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுற டூல் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த டூலை செலக்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை ஒன் டைம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிடலாம். நான் இப்போது கிளிக்கில் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 4th ஆப்ஷனில் இருக்க டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் சர்க்கிள்ஸை நீங்கள் வர வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பர்த்டே விஷஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஸ்டோரியில். இப்போ நார்மலாக கம்பேர் பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி போட்டிங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒன்று தான். இப்போ நீங்கள் உங்கள் போஸை சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது உங்கள் ஃபோட்டோஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ட்ரிக்கில் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அண்டு ஸ்விஃப்ட் கீழே போய்ட்டு இந்த இமேஜை நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்டு ஒரு டாட் கிளிக் பண்ணி மேலே அந்த நான் மார்க் பண்ணியிருக்க டூலில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில். அதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூம் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோவை மறுபடியும் 1 கிளிக் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரண்ட் லேயரில் வந்துடும். அண்ட் இதையும் நீங்கள் ஃப்ரேம் மாதிரி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் உங்களுக்கு தேவையான ஜிஃப்ஸை நீங்கள் ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு மார்க் பண்ணியிருக்க டூல்லேருந்து நீங்கள் ஒயிட் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் போட்டு உங்களோட பர்த்டே விஷஸை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்டோரி மற்றவங்களுக்கு பார்க்கும்போது. ஓகே, இப்போ நம்ம 3rd ட்ரிக்கை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணிக்கோங்க. எப்பப்போலாம் அப்டேட் வருதோ நீங்கள் அப்பப்போலாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ரீசெண்ட் ஃபியூச்சர்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டோட போஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஷேர் மட்டும் தானே பண்ணுவீங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டோரிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் உங்களோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை ஜஸ்ட் 1 டேப் பண்ணால் போதும், உங்களுக்கு தேவையான கலர் அதில் வந்துடும். அண்ட் இந்த மாதிரி லைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி ஹேங் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் அகைன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இதுக்கு அந்த மாதிரி பிளாக் கலர்லேயும் நம்ம பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட்டில் இருக்க போது கலர் ஆப்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த மாதிரியான ஸ்கொயரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அண்ட் உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ தான் தெரியுது, பட் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கலாம். அதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டோரியை நீங்கள் இன்னும் மேக்கப் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி மட்டும்தான் தரேன். பட் என்னை விட உங்களுக்கு க்ரியேட்டிவ்ஸ் அதிகமாகவே இருக்கலாம். அண்ட் இதே மாதிரி நம்ம சர்க்கிள் கூட நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸ்கொயர் மட்டும் கிடையாது, சர்க்கிள், ஸ்டார்ஸ் அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இந்த வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி உங்களால் பெட்டரான ஸ்டோரியை உருவாக்க முடியும். அண்ட் நான் டிஸ்பிளேல பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கொயர்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் அண்ட் சர்க்கிளும் ஆட் பண்ணலாம். அதுக்கான கலரையும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஓகே, நீங்கள் எந்த மாதிரி கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்டை ஷேர் பண்ணலாம். நியூ போஸ்ட் ஆர் ஹாப்பி பர்த்டே, அந்த மாதிரியான டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஓகே, நமக்கு 3rd ட்ரிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 4th ட்ரிக் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு உங்கள் ஷேர் பண்ணும்போது மற்றவங்களோட ஐடியை டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. பட் இது அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்காது. ஜஸ்ட் அது ஒரு போல்டாக இருக்கும். பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இப்போ செய்யுங்க. அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஆட்னு போட்டு நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே அந்த பார் கோடை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அனிமேஷன் இதை ஆன் பண்ணால் உங்களுக்கு ஸ்டைலாக ஆனிமேட் ஆகும். அந்த மென்ஷன் பண்ணுற இது நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மாற்ற உங்களுக்கு தேவையான நீங்கள் அனிமேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.